வணக்கம் GTN நேயர்களே. இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. இன்று நாங்கள் முதலாவதாக தென்னிலங்கையில் வெளியாகியிருக்கும் வீரகேசரி நாளிதழை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி நாளிதழின் பிரதான செய்தியாக எவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படினும் இலங்கைக்கு ரஷ்யா சீனா தொடர்ந்து ஆதரவு. வெளியுறவுத்துறை அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு. இந்திய மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரமில்லை என்கிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு எதிரான எவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் எவ்வாறான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் முழுமையான ஆதரவினை தொடர்ந்து வழங்குவதாக ரஷ்யாவும் சீனாவும் உறுதி வழங்கியுள்ளன. யுத்த காலத்தில் ஆதரவு வழங்கியதை போன்று யுத்தத்திற்கு பின்னரான நிலைமையிலும் இலங்கைக்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என்று ரஷ்யாவும் இலங்கையின் விடயங்களில் வெளியாரின் தலையீடுகளை எதிர்ப்பதாக சீனாவும் தெரிவித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். விவகாரம் மற்றும் பொருளாதார தடைகள் போன்ற இந்திய மத்திய அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட்ட விடயங்களாகும். மாநில அரசாங்கங்களுக்கு இது தொடர்பில் சட்டம் கொண்டு வரவோ பரிந்துரைகளை முன்வைக்கவோ இந்திய அரசியலமைப்பில் இடமில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த விடயங்களை முன்வைத்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் ரஷ்யாவில் இடம்பெற்ற பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான குழுவினர் பல நாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேச்சு நடத்தினர். உண்மையில் ஜனாதிபதியின் ரஷ்யாவுக்கான விஜயம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளது என கூற முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த மாநாட்டில் ஸ்பெயின் நாட்டின் பிரதமரை ஜனாதிபதி சந்தித்து பேசினார். ஐரோப்பிய நாடு ஒன்றின் தலைவரை சந்திப்பதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை ஜனாதிபதி சிறந்த முறையில் பயன்படுத்தி போருக்கு பின்னரான இலங்கையின் நிலைமை தொடர்பில் விளக்கி கூறினார். அதாவது போருக்கு பின்னரான இலங்கையில் 24 மாதங்களில் நாடு அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் ஸ்பெயின் பிரதமர் ஜனாதிபதியிடம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். முக்கியமாக பயங்கரவாத பிரச்சனை ஒன்றுக்கு முகம் கொடுத்த நாடு என்ற வகையில் ஸ்பெயின் எமது முன்னேற்றம் குறித்து பாராட்டுகளை வெளியிட்டுள்ளது எனவும் ஜிஎல் பீரிஸ் இதன்போது கூறியுள்ளார். விமர்சனங்களையும் எதிர்ப்பது மட்டுமின்றி பாராட்டுகளையும் ஸ்பெயின் வெளியிடுவதாக தெரிவித்து யுத்தம் முடிந்த 2 வருடங்களில் பல முன்னேற்றங்களை எமது நாடு அடைந்துள்ளது. முக்கியமாக இடம்பெயர்ந்த மக்களில் அதிகமானவர்கள் மீள்குடியமர்த்தப்பட்டு விட்டனர். முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டு வருகின்றனர். தேர்தல்கள் இடம்பெறுகின்றன. பொருளாதாரம் பாரிய முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது. இவ்வாறான முன்னேற்றங்கள் தொடர்பில் ஸ்பெயின் இலங்கைக்கு பாராட்டுகளை தெரிவித்தது எனவும் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் கூறியுள்ளார். இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு என்ன அதிகாரங்கள் உள்ளன என்பது குறித்தும் மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வாறான அதிகாரங்கள் உள்ளன என்பது தொடர்பிலும் இந்திய அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கச்சதீவு மற்றும் பொருளாதார தடைகள் போன்ற விடயங்கள் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் தொடர்புடையவையாகும். இந்திய மத்திய அரசாங்கத்துடன் நாங்கள் சிறந்த உறவை பேணுகிறோம். மாநில அரசாங்கங்களுக்கு இது தொடர்பில் சட்டம் கொண்டு வரவோ பரிந்துரைகளை முன்வைக்கவோ இந்திய அரசியல் அமைப்பில் இடமில்லை. எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் ஆவேசம் அடைந்து கருத்துக்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக வெளிநாட்டு நீதிமன்றங்களின் அழைப்பாணை மூலம் ஜனாதிபதியின் குரலை தடுக்க முடியாது. ஜனாதிபதி தளர மாட்டார். பீரிஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளின் நீதிமன்றங்கள் அழைப்பாணை விடுப்பதன் மூலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குரலை சர்வதேச மட்டத்தில் ஒலிப்பதை ஒருபோதும் தடுக்க முடியாது. இவ்வாறான விடயங்களை கண்டு எமது ஜனாதிபதி தளர்ந்து விட மாட்டார். இவ்வாறு ஜனாதிபதி மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. எப்போது எந்த நாட்டுக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்ற தேவை ஏற்படுகிறதோ அப்போது அவர் அங்கு செல்வார். அவரின் பயணங்களை தடுக்க முடியாது என்று வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கண்ட கருத்துக்களையும் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் ரஷ்யா சென்று 48 மணி நேரத்தில் 2 முக்கிய நாடுகளுடனான வலுவான தொடர்புகளை ஏற்படுத்தி விட்டு வந்துள்ளோம். ஆனால் வெளிநாடு ஒன்றில் நீதிமன்றம் ஒன்று எமது ஜனாதிபதிக்கு அழைப்பாணை விடுத்துள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் எமது ஜனாதிபதியின் குரலை சர்வதேச மட்டத்தில் ஒலிக்க விடாமல் செய்வதற்கே இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது ஒரு வகையான உபாயமாகும். ஆனால் எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். 2 தடவைகள் தெரிவு செய்யப்பட்டவர். எனவே இவ்வாறான நீதிமன்ற அழைப்பாணைகள் மூலம் ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாது என பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கூறியுள்ளார். இவ்வாறு நீதிமன்ற அழைப்பாணைகள் மூலம் ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக எதனையும் செய்துவிட முடியாது. அத்துடன் இது சர்வதேச நீதிமன்றம் அல்ல, மாறாக நாடு ஒன்றின் ஒரு பகுதியில் உள்ள நீதிமன்றமாகும். எனவே ஜனாதிபதியை இவ்வாறு ஒருபோதும் நீதிமன்றம் முன்பாக கொண்டு செல்ல முடியாது. சர்வதேச சட்டத்தினாலும் அது முடியாது என ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக ஜனாதிபதியின் பயணங்களை ஒருபோதும் தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அவர் தேவை ஏற்படின் எந்த நாட்டுக்கும் சென்று வருவார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வில் கலந்து கொள்வார். அவரின் வெளிநாட்டு பயணங்களை தடுக்க முடியாது. அத்துடன் இவ்வாறான முயற்சிகள் மூலம் ஜனாதிபதியின் குரலை சர்வதேசத்தில் ஒலிப்பதை தடுக்க முடியாது எனவும் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்த மாநாட்டில் தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக ஒசாமா பின் லேடனுக்கு நேர்ந்தது போலன்றி பிரபாகரனின் குடும்பத்தை ஜனாதிபதி பாதுகாத்தார். அஸ்வர் எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நிராயுதபாணியான ஒசாமா பின் லேடன் சுட்டுக் கொல்லப்படும் போது அதனை அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் புலிகளின் தலைவர் பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அவரது குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஒசாமாவை போன்று பிரபாகரனின் சடலம்
யாராலும் கடலில் தூக்கி எறியப்படவில்லை என்று ஆளுங்கட்சி எம்பியான AHM அஸ்வர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 2010ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க ஒதுக்கீட்டு சட்டத்தின் 8ஆம் பிரிவின் கீழான கட்டளைகள் தொடர்பான பிரேரணைகளை நிறைவேற்றுவதற்கான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அஸ்வர் MP இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை விட எமது நாட்டின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 30 வருட காலமாக இடம்பெற்று வந்த யுத்தம் நிறைவுக்கு வந்ததை அடுத்தே இந்த நிலைமை உருவாகியுள்ளது. இதற்கு முழுமையான காரணம் எமது படையினர் தான். இவ்வாறான நிலையில்தான் எமது படையினரை அவமதிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வக்காலத்து வாங்குகின்றனர். ஏராவூர், காத்தான்குடி போன்ற பகுதிகளில் 1990களின் போது பல்வேறு குற்றச்செயல்கள், படுகொலைகள் இடம்பெற்றன. இந்த விடயங்களையும் சேனல் 4 நிறுவனம் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் அஸ்வர் MP தெரிவித்துள்ளார். மனித உரிமை மீறல்கள் குறித்து இங்கு பேசப்படுகின்றது. நமது நாட்டை பொறுத்தவரையில் இங்கு மனித உரிமை மீறல்கள் இடம்பெறவில்லை. சுமார் 20 வருடங்களுக்கு முன்னர் வடக்கில் இருந்து முஸ்லிம்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். தற்போது அவர்கள் மீள்குடியமர்த்தப்பட்டு வருகின்றனர். இதனை முன்னிட்டு நாம் ஜனாதிபதிக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் அஸ்வர் கூறியுள்ளார். உசாமாவும் அவரது மனைவியும் கொல்லப்படும் போது ஒபாமா அதனை பார்த்து கொண்டிருந்தார். கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டுதான் மனித உரிமைகள் குறித்து பேசுகின்றனர். இஸ்ரேலில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகின்றனர். இங்கு மனித உரிமை மீறல்கள் இடம்பெறவில்லையா? இந்த நிலைமையை பார்த்து இலங்கையில் உள்ள முஸ்லிம்களின் ரத்தம் கொதிக்கிறது. எமது நாட்டையும் எமது படையினரையும் காட்டி கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் அதற்காகவே எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் அஸ்வர் MP தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக தகவல் உரிமை சட்டம் மூலம் 63 வாக்குகளினால் தோற்கடிப்பு, அமைச்சர் ஆதரவளித்ததால் ஐக்கிய தேசிய கட்சி ஊகோசம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வ தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை சட்டம் மூலம் அரசாங்கத்தின் கடும் எதிர்ப்பினால் 63 மேலதிக வாக்குகளினால் தோற்கடிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி எம்பியான கரு ஜெயசூரியவினால் கொண்டுவரப்பட்ட சட்டமூலத்திற்கு அரசாங்கத்தினால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சட்டமூலத்திற்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜனநாயக தேசிய கூட்டணிகள் வாக்களித்தனர். ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் பின்வரிசை அமைச்சர் ஒருவர் முதலில் எதிர்த்து வாக்களித்தமையினால் ஐக்கிய தேசிய கட்சியினர் பெரும் கூச்சலிட்டு ஹூ சத்தம் எழுப்பி கிண்டல் செய்தனர். அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் வெளியாகும் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக போர்க்குற்றத்துக்காக இலங்கை மீது பிரிட்டன் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழ் இளையோர் அமைப்பு கோரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற உண்மை சம்பவத்தை சேனல் 4 தொலைக்காட்சி ஸ்ரீலங்காவின் கொலைக்களம் என்ற ஆவணப்படம் மூலம் ஒளிபரப்பியமைக்கு பிரிட்டன் தமிழ் இளையோர் அமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. இனியாவது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக அந்த நாட்டு அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு பிரிட்டன் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தை எதுவித இணக்கமும் இன்றி ஒளிபரப்பியது ஒரு திறமையான புலனாய்வு ஊடகத்திற்கு உதாரணமாகும். இந்த விவரண காட்சி போர்க்குற்றம் மற்றும் மனிதநேய குற்றம் ஆகியவற்றுக்கு அளிக்க முடியாத ஆதாரம். அது மட்டுமின்றி கொடுமைகள் உலகில் எந்த மூலையில் நடந்தாலும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது அனைத்து ஊடகவியலாளர்களின் கடமை என்பதை உணர்த்துகிறது. 2009இல் புலம்பெயர் தமிழர்களால் பிரிட்டன் உட்பட பல நாடுகளின் வீதிகளில் இலங்கையின் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் தமிழர் மீதான சித்திரவதைகளை நிறுத்த சர்வதேச தலையீட்டை கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் அவை அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டன. போரின் போது அரசாலும் இராணுவத்தாலும் மேற்கொள்ளப்பட்ட குற்றங்களால் பாதிப்படைந்திருக்கும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு இலங்கை அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் என எதிர்பார்த்ததை 2 வருடங்களுக்கு பின் இலங்கை நிரூபித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை கொண்டு வருவது சர்வதேச சமூகத்தின் கையில் தங்கியுள்ளது எனவும் பிரிட்டன் தமிழ் இளையோர் அமைப்பு அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக வன்னியில் கொல்லப்பட்ட மக்களுக்கு பிதிர் கடன் செலுத்துகிறது அரசு, அமாவாசை தினத்தன்று விசேட பூசை வழிபாடுகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. வன்னி இறுதி யுத்தத்தில் இறந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக அடுத்த மாதம் 30ஆம் தேதி ஆடி அமாவாசை தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள சகல சிவாலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் மற்றும் மோட்ச அர்ச்சனைகள் என்பன இடம்பெற உள்ளதாக வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அகில இலங்கை இந்து மாமன்றம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இதன்படி இலங்கை முழுவதிலும் உள்ள சிவாலயங்களில் ஆடி அமாவாசை தினத்தன்று விசேட பூஜை வழிபாடுகள் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கென நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இந்த வழிபாடுகளை நடத்தும்படி வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜே சந்திரசேகர் பணித்துள்ளார். வடமாகாணத்தில் உள்ள சிவாலயங்களில் இந்த வழிபாடுகளை நடத்துவதற்கான கலந்துரையாடல் ஒன்று யாழ் வலய கல்வி அலுவலக கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போதே மேற்படி
தகவல் அறிவிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தென்னிலங்கையில் வெளியாகும் சிங்கள பத்திரிகையான திவைன பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். திவைன பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக அதிசி நீத்தியசா தர்ஸ்திரவாதே விலக்குமே பணத்தொல்ட்ட மூவாவி ஆண்டுவ மிரட்ட ஜனதாவசா ஜனமாத்திய மர்தனி கிரீமே வெடப்பிலிவிலக்க நிறுத்தவெனவா இக்ஸா ஜாதிக பக்ஷ மாலேக்கம் திஸ் அத்தநாயக் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அவசரகால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஆகியன போர்வையில் அரசாங்கம் நாட்டில் உள்ள மக்களையும் ஊடகங்களையும் ஒடுக்கும் வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தலைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவடைந்து 2 வருடங்கள் கழிந்துள்ள நிலையிலும் தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் அவசரகால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பவற்றை பயன்படுத்தி அரசாங்கம் ஊடகங்களையும் மக்களையும் அடக்கும் திட்டமிட்ட வேலை திட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நண்பர்கள் அடிவருடிகள் மேற்கொள்ளும் கொள்ளையடிப்புகள் ஊழல் மோசடிகளை தவறு என காணாத ஒரே அரசாங்கம் இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கம் எனவும் திஸ் அத்தநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது திஸ் அத்தநாயக்க இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகை எடுத்துக்கொள்ளும். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்துங்கள் பிரதமருக்கு ஜெயலலிதா கடிதம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற 23 மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்த நாட்டை வலியுறுத்துமாறு பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா செவ்வாய்க்கிழமை கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் எதிர்பாரா விதமாக இலங்கையின் கடல் பகுதிக்குள் நுழைந்துள்ளனர். அவர்களை அந்த நாட்டைச் சேர்ந்த கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என ஜெயலலிதா இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து கடந்த 7ஆம் தேதி தங்களுக்கு கடிதம் எழுதினேன். இந்த கடிதத்திற்கு தாங்கள் கடந்த 15ஆம் தேதி பதில் அனுப்பியுள்ளீர்கள். இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டதை அடுத்து மீனவர்கள் அனைவரும் கடந்த 17ஆம் தேதி விடுவிக்கப்பட்டனர். பாக்கு நீரிணை பகுதியில் ராமேஸ்வரத்துக்கு மிகவும் அருகிலேயே இலங்கையின் கடல் எல்லை அமைந்துள்ளது. இதனால் தமிழக மீனவர்கள் தெரியாமல் அங்கு செல்வதும் அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் பிறகு விடுவிப்பதும் தொடர் சம்பவங்களாக நடந்து வருகின்றன. இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் மத்தியில் பதற்றத்தை உருவாக்கி வருகின்றன. தில்லியில் தங்களை நேரில் சந்திக்கும் போது தமிழக மீனவர்களின் பிரச்சனை குறித்து விவாதித்தேன். மேலும் இலங்கை செல்வதற்கு முன்னதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர மேனன் என்னை சந்தித்தார். அவரிடமும் இந்த பிரச்சனை குறித்து விவாதித்தேன். இந்த சூழ்நிலையில் இலங்கை கடல் எல்லைக்குள் எதிர்பாரா விதமாக நுழைந்ததற்காக 23 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களுடைய 5 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனை மிகவும் கவலை தருகிறது. இந்த விஷயத்தில் தாங்கள் உடனடியாக தலையிட்டு கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என தனது கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். இவையே இன்றைய நாளிதழ்களில் வெளியாகியிருந்த முக்கிய செய்திகளாக இருந்தன. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஸ்டீஃபன் மற்றும் அமுதன். வணக்கம் நேயர்களே.